டேய் அதான் வரேங்கடா, ஏன்டா நோய் நோய்னு ஆரம்பிச்சிட்டு. ஓமா மாப்பிள்ள எப்பயும் போல கடையில் பாட்டு போறா. எதுக்குடா? பெண் வாங்கிட்டு போறோம். டேய் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுடா, போங்கடா. வாடா போயிடலாம்டா, வாடா. டேய் என்னடா பண்றீங்க? நீ திருந்தவே மாட்டாயடா. ஆமா இருபது வண்டி எடுத்துட்டு வந்தாங்க. என்ன கார்த்தி எப்போ வந்த? ஏண்டா போச்சுடா. அப்போ தம்மு வாங்க மாப்பிள்ள. நானே அதுக்காக பண்ணிட்டுருக்கீங்க மாப்பிள்ள ராத்திரிக்கு வச்சுருக்கேன். ஆமா 20 ரூபா இருந்தா கொடுங்க. தம்மு ஆகுதுண்ணே, என்கிட்ட இல்லடா. என்ன ராஜு 6 வருஷம் பழக்கம் வரா, ஒரு தம் தானே. அது உனக்கே தெரியும், நான் தம்மு வாங்கிட மாட்டேன். யாராவது தம்மு வாங்குறா, மண்டா காயுதுடா. டேய் டேய் போன போறா, யார் போன் பண்ணுங்கடா. டேய் காசு இல்லடா. ஒரு மொபைல் போயிட்டு அக்கௌண்ட்லயாவது வாங்கிட்டு வரா. சரி போய் வாங்கி தொலைங்கடா. வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இந்தா மாப்பிள்ள. ஓ இந்தா உண்மைதானா? டேய் இந்தாடா தம்மு. கூப்பிட்ட உரிமை ஏதுட்டு கூப்பிட்டு போயிடா. ராஜு ராஜு டேய் மொபைல் விடுறா. ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, இப்படி போகக்குள்ள உட்காந்துருக்கிறது எங்க கூட சேர்ந்து ஒரு தம் அடிச்சிடலாம்டா. நீ டெய்லி உன் ஃபீரை பக்கம் உங்க கூட தான் வரேன், அதுக்காண்டி உன் ஃபீரை நான் கரெக்ட் பண்ண முடியுமா? தேவையாடா 3 தம்முடுறா. தம்மே முடிஞ்சு போச்சுடா. டேய் அடிக்கலனா ஏன்டா குடுறா. இவ்வளவுதான்டா இருக்கு. அப்புறம் மாப்பிள்ள அப்புறம் என்ன டே பண்ணாச்சு, கிளம்ப வேண்டியதான். நைட் ஆப்ல மீட் பண்ணுவோம். டேய் வாடா வந்துடா. ஜாக்கி என்ன காணோம்? அவன் எங்கிட்ட கிட்ட ஜிம்மு போறானாண்டா. ஜிம்முக்கா? ஆமா நிறைய வந்துட்டான்டா ஜிம்பாடி. என்னடா என்னைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா வாப்பா. சீன எங்கடா? தம்மாக போயிருக்காண்டா. வந்துட்டான்டா குச்சிப்பி. நீ எப்படா வாட வாட நடுல உட்கார்றான்டா. அப்பல
எனக்கு மாப்பிள்ள ஷேர் பண்ணிக்கோங்க மச்சி ஷேர் பண்ணிக்கோங்க ஷேரிங் ஓகே டேய் நம்ம குடுறா இந்த மாப்பிள்ள நம்மடிக்கிறா நீங்க ஒரு வாரம் நீங்க பிளான போடுங்கடா. ஆகன் வெள்ளி நானும் சைஸும் சென்னை போறோம்டா. செவ்வாய் புதன் இருக்குல்லடா. மாப்பிள்ள செம்ம போதும் பேசிட்டே இருக்காடா கெச்ச போடுடா. ஆமா பாண்டிச்சேரி ஜெட்லடா குற்றாலம் போமாடா. சீசன்லடா எப்பயும் போல கொடைக்கானலே போவோம். எத்தனை தடவைடா போறது? எங்க தாண்டா போறது நீ சொல்றா. என்னோட ஐடியா இருக்கு பக்கத்துல தான் சூப்பர் ஏரியா 18 ஏர்பின் பண்ணிட்டு நீ என்ன சொல்ற? உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகேவா மச்சி? நீ என்ன சொல்ற? தரம்டா எல்லாரும் அமௌண்ட் மட்டும் ரெடி பண்ணிக்கிங்க. காலையில கிளம்புவோம். பக்கா டீல். பிளான் ஓகேடா. டைம் ஆச்சு கிளம்புவோமா? ஓகேடா அப்ப பிளான் ஓகேடா. காலைல 10 மணிக்கு நம்ம கிளம்புறோம். ஓகே டீல். ஓகே எங்கடா போறோம்? கிட்டதான்டா வாடா. எவ்வளவு தூரம்? வாடா எப்பா. மேல என்ன மாமா இருக்கு? மேலயா? மேல போட்டிங் இருக்கு மாப்பா. டேய் சீட் வேண்டோடா. எதுக்கு எடுத்தாலும் என்னவே அனுப்புறீங்கடா. டேய் போடா. அதாவது மாப்ள நான் என்ன சொல்றேன் பீடி தான்டா இருக்கு. பரவாயில்ல வாங்கிட்டு வாடா. பீடியா? ஆமாண்டா. கருமண்டா உங்களோட எல்லாம் போய் சேர தீப்பெட்டி இருக்காடா? கால்ல தீப்பெட்டி டிஜ்ஜிக்கு என்னடா டேய் என்னடாச்சு? தண்ணி குடுறா முத. டேய் பாத்து மச்சான் என்னாச்சு? சொல்லி அவனை மூஞ்சி போல உடச்சுட்டு தப்பெல்லாம் நம்ம மேல வச்சுட்டு அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. லூசாடா. அதுக்காண்டி அவங்கள சும்மா விட சொல்றியா? அதுக்காண்டி அடிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வளட்டி விடுங்கடா. என்ஜாய் பண்ணாதானடா வந்தோம். என்ஜாய் பண்ணுவோம்டா. என்ன மச்சி? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கா? என்ன மாமா என்ஜாய் பண்ணலான்னு போனோம். தேவையில்லாம 2 பேர் வந்து சண்டையை போட்டு மண்டையை காய விட்டாங்க. ஏன்டா நம்ம இதே நினைச்சிட்டு இருக்கா? வளட்டி விடுறா. ஆமா ராஜங்க சீனு கூட்டு போயிருக்கான் இப்ப ராஜ் ஹாஸ்டலுக்கு. அவனுக்கு இதே போலப்பா போச்சு. ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு தெரியும். சரி ஜாக்கி நாளைக்கு நாங்க 2 பேரும் சென்னை கிளம்புறோம். நீ ராஜ் கொஞ்சம் பாத்துக்கண்ணா. ஹெச்ஓடி வர அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரா? எழுதலைன்னா 9 வரை கத்துவான்டா. எனக்கு சேர்த்து நீ எழுதிற. அவ்வளோ வாட்டர் பாட்டில் வாங்கிடுவோம். நான் வாட்டர் பாட்டில். ஹலோ அதான்டா சென்னை வந்தாருங்கண்ணே. எப்போடா? சரி நான் அப்போ வந்துடுறேன். உடனே வந்துடுறேன். டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை அப்போ ராஜ் உடம்பு முடியா? இது சீரியஸா? இல்லை ஒன்றும் இல்லை அப்போ நம்ம கிளம்பணும் அப்போ. உடனே கிளம்பிடுவோம். ரிட்டர்ன் டிக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க. சரி இல்லை ஒரு வாட்டர் பாட்டில். ஆமா டிக்கெட் எடுத்துட்டேன்டா. செகண்ட் பிளாட்ஃபார்ம்டா. சரி பாஸ் உங்க பேக்.
என்னடா ராஜி என்னடா ஆச்சு? டாக்டர் என்ன சொல்றாங்க? ரொம்ப பயமா இருக்கு. என்னடா நினைச்சு உங்க வீட்டுக்கு சொல்லிட்டீங்களா இல்லையா? வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. வீட்டுக்கு ஜாகி தான் ஃபோன் பண்ணுங்க. இப்ப ஜாகி எங்கடா இருக்கான்? வா போ. ராஜ் எங்கடா? ராஜ் உள்ளதாண்டா இருக்கான். டாக்டர் பார்த்துட்டு இருக்காப்ல. எனக்கு என்ன ஆச்சுனே தெரியலடா, ரொம்ப பயமா இருக்குடா. ராஜி என்னதான்டா நடந்துச்சு? ராஜுக்கு வீசிங் அதிகமாயிடுச்சுடா. பிளட் வாமிட்டர் அது எடுத்துட்டான். ரெட் வாமிட்டா? என்ன ராஜ் ஒருத்தர் பார்க்க. டாக்டர் ராஜுக்கு என்னாச்சு டாக்டர்? பேஷண்ட் ஆல்ரெடி ஒரு வீசிங் பேஷண்ட். அவர் லங்ஸ் வேற ரொம்ப வீக்காக இருக்கு. அவருக்கு எதுவும் ஸ்மோக் பண்ணுற பழக்கம் எதுவும் இருக்கா? இல்லை டாக்டர். அப்போ உங்கள் சரௌண்டிங் ஸ்மோக்கிங் இருக்கா? ஆமாம் சார். ஸோ இதுவே போதுமே. ஸ்மோக் பண்ணுறவங்களோட சுற்றி இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு அதிகம். இவருக்கும் அதான் நடந்திருக்கு. ஏற்கனவே பல தடவை சளியில் ரத்தம் வந்திருக்கணுமே. ஆமா டாக்டர், நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இதுதான் ஹெமாப்திசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன சார்? ஹெமாப்திஸ்னா லங்ஸ் வீக் ஆகி சளியில் ரத்தம் வரும். இது கேன்சருக்கான ஒரு அறிகுறி. இதுதான் அவங்க ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்கு. ராஜோட நிலைமை என்ன டாக்டர்? ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குப்பா. என் கையில் எதுவுமே இல்லை. வீட்டில் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களாப்பா?